இஸ்ரேலும் ஈரானும் சனிக்கிழமை இரவு முழுவதும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. இன்று அதிகாலை வரையிலும் அங்கு வெடிசத்தம் கேட்டது. இஸ்ரேலில் எரிபொருள் கிடங்குகள், மின் உற்பத்தி மையங்கள் போன்றவற்றை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை 10 பேர் பலியாகியுள்ளனர். அதே சமயம் தேரானில் உள்ள ராணுவ தளங்களை இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசி தாக்கியதில் மரண எண்ணிக்கை 80ஐ எட்டியுள்ளது. ஈரான் தற்காப்பு அமைச்சின் தலைமையக கட்டடமும் சேதங்களை சந்தித்துள்ளது. அமெரிக்காவின் ஆதரவோடு களமிறங்கியுள்ள இஸ்ரேல் வாரக்கணக்கில் இத்தாக்குதலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்தொலா கமேனியின் சாம்ராஜ்யத்தை சாய்க்கும் வரை ஓரிடம் விடாமல் அனைத்தையும் தாக்கி அளிப்போம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சூளுரைத்திருப்பதே அதற்கு காரணம். அதேவேளை ஈரானும் பதில் தாக்குதலை தொடரும் என்பதால் ஆயுத உற்பத்தி வசதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் உத்தரவுகளை இஸ்ரேல் பிறப்பித்துள்ளது. இதற்கிடையில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பில் ஓமானில் வார கடைசியில் நடைபெறவிருந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையும் ரத்தாகியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் சமயத்தில் அப்பேச்சுவார்த்தைகளை நியாயப்படுத்த முடியாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறினார். அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படாத வரையில் மோசமான விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டி வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளதும் கவனிக்கத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.